மனுஷனை நம்பாதே. எனக்கு டோல்கேட்டில் ஒரு குடும்பம் உண்டு. ஆரம்பத்தில் கூட இருந்தவங்க தேவன் அவங்களிடம் இவள் என் மகள் என்று சொல்லி ஆலோசனை கொடு என்று சொல்லி ஆலோசனை கொடுத்து ஆண்டவருக்குள்ள நல்லா வளர்த்து கொண்டு இருக்கும் பொழுது அவர்கள் சொன்ன காரியம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. எங்கள் மரணம் வரைக்கும், எங்கள் பிள்ளைகள் வரைக்கும் உங்களை நாங்கள் பார்த்து கொள்வோம், உங்களுக்கு ஆதரவாக பக்கபலமாக நாங்கள் இருப்போம், எல்லா காரியத்திலும் திருமணம் முதற்கொண்டு எல்லாவற்றிலும் நாங்களே உங்களுக்கு துணையாக இருந்து செய்வோம், நாங்கள் உங்களுக்கு அப்பா அம்மா மாறி இந்த உலகத்தில் அப்படி என்று சொன்னது உண்டு. உடனடியாக அந்த இடத்துல ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டு சொன்ன காரியம், இந்த குடும்பம்தான் உனக்கு விரோதமாக வரும், உனக்கு விரோதமாக போலீஸ் எழுப்பிவிடும், உனக்கு விரோதமாக பொய்யாக பரவாங்க, உன்னை அழிக்கணும்னு என்னென்ன முயற்சிகள் மந்திரத்தினாலும் அவங்களுடைய அரசியல் பலத்தினாலும் எல்லா கிரியையினாலும் இந்த குடும்பம் செய்யும். கடைசியில் அவர்கள் செய்தது தவறு என்று சொல்லி உன்னிடத்துல கடந்து வருவார்கள் என்று சொன்னாங்க. ஆனால் அது அவங்ககிட்ட, அந்த குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட உடனே சொன்னேன், நீங்கள் தான் எனக்கு விரோதமாக வருவீங்க என்று, செத்தாலும் நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் உங்களுக்கு ஆதரவாகத்தான் இருப்போம். அவங்க பசங்களும் அந்த பசங்களோட அம்மாவும் சொன்னாங்க, ஆதரவாகத்தான் நாங்கள் இருப்போம், செத்தாலும் வரமாட்டோம் என்று சொன்னாங்க. ஆனால் நாட்கள் கடந்தது. அந்த குடும்பம் தான் இன்னைக்கு வரைக்கும் ஊழியத்தில் ஸ்ட்ரகிள் மற்றும் என் பேர் அவமானப்படுத்துறது, மந்திர காரியங்களை செயல்படுறது, எல்லா காரியத்திலும் இன்னைக்கு வரைக்கும் பரவுறது, மனிதர்களை எழுப்பி விடுறது, ஊழியத்துக்கு விரோதமாக செயல்படுற காரியங்களை நடந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த காரியத்தை நினைக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன காரியம் தான் என் வாழ்க்கையில் ஞாபகம் வருது. ஊழியத்தின் பாதையிலும் மற்ற எல்லா காரியத்திலும் நீ மனுஷனை யாரையும் நம்பாதே, மனுஷனை யாருமே நம்பாத, என்னை மட்டும் நம்பு, என்னை மட்டும் பார்த்து வா என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த காரியம் இப்பொழுதும் இவர்கள் இந்த டோல்கேட்டில் உள்ள மனிதர்கள் செய்த கிரியைகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு ஆதரவாக, எனக்கு துணையாக, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி எல்லா காரியத்திலும் துணையாக வருவதை நான் பார்க்கிறது உண்டு. அதனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமானவர்களே, நீங்களும் மனுஷனை யாரையுமே நம்பக்கூடாது. உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறேன், பக்கபலமாக இருக்கிறேன், உங்களுக்கு துணையாக இருக்கிறேன் என்று 5000 காரியங்கள் சொல்லலாம். ஆனால் எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் மனிதர்களை நம்பாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நம்பி அவர் மேல் பற்றுதலாய் இருக்கும் பொழுது நிச்சயம் அது நலமாகவும் நல்லதாகவும் உன் வாழ்க்கையில நன்மையாகவும் மாறும்.